ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த காலை வேளையில் காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் ஏலோஹிம் என்ற வார்த்தையை குறித்து நாம் கவனிப்போம். ஏலோஹிம் என்றால் எபிரேய மொழியில் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் உருவாக்குகிறவர், சிருஷ்டிகர்த்தர், மாஸ்டர், கிரியேட்டர், ஜட்ஜ் என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தில் இவைகள் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று நாம் காண்கிறோம். பழைய ஏற்பாட்டில் 2750 முறை ஏலோஹிம் என்ற வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்ற அர்த்தத்தில் எபிரேய மொழியில் அர்த்தத்தை இதில் சொல்லியிருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், தேவன் நமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்கிறார். ஆதியிலே தேவன் வார்த்தையாக இருந்தார். யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று நாம் காண்கிறோம். ஆதியில் இருந்த தேவன் ஏலோஹிம், அவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாக சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இன்றைக்கு ஏலோஹிம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் சர்வ வல்லமை உள்ளவராய், நித்திய தேவனாய், தெய்வீக தன்மை உடையவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும்போது கூட தம்முடைய பிதாவை நோக்கி மார்க் 15:34 ஏலோஹிம் ஏலோகி ஏலோகி லாமா சபக்தானி என்றார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்மை கைவிடாதபடி இருக்கும்படியாக இயேசுவை ஒப்புக் கொடுக்கிறார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுகிறார். ஏலோஹிம் என்ற வார்த்தையை குறித்து இப்போது நாம் கவனித்து கொண்டு இருக்கிறோம். ஏலோஹிம் எரேமியாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று எழுதியிருக்கிறது. தேவனாய் கர்த்தர் இந்த பூமியிலே இருந்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏலோஹிம், பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக பூமிக்கு இறங்கி வந்தேன் என்று சொன்னார். அவருடைய சித்தம் மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்கவே இந்த பூமியில் இறங்கி வந்தார். மத்திய 18:11 சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கவலையாக இருக்குமோமானால் கவலையை நோக்கி நமக்கு சமாதானத்தை தரக்கூடிய தேவன், அவர் சமாதானத்தை உருவாக்கும்படி அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். துக்கமாக இருப்போமானால் கர்த்தர் துக்கத்தை எடுத்து போட்டு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிற உருவாக்குகிற ஏலோகிமாக ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே அவதரித்தார். கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருப்போமானால் விடுதலை கூறும்படியாக குமாரன் உங்கள் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி தேவன் தன்னுடைய வார்த்தைகளை அனுப்புகிறார். வறுமையில் இருப்போமானால் செழிப்பை உண்டாக்குகிற தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் தேவைகளை சந்திக்கிற உருவாக்குகிற தேவன் நமக்கு இருக்கிறார். நோய்களிலே வியாதிகளில் அகப்பட்டு இருப்போமானால் கர்த்தருடைய தழும்புகளிலே நாம் சுகமாகும்படியாக தேவன் விரும்புகிறார். சுகமும் பலமும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்க போதுமானவராக இருக்கிறார். அவர் பூமியில் இருந்த நாட்களிலே காது திறக்கப்படாத சூழ்நிலை, வாயில் பேச முடியாத சூழ்நிலையில் ஆண்டவர் எப்பத்தா என்கிறார், உடனே அது திறக்கப்படுகிறது. தலித்தகுமி என்று கூப்பிட்டு எழுந்திரு மகளே என்று சொல்லும்போது அங்கே மரித்தவள் எழுந்திருக்கிறாள். வெளியே வா என்று லாசருவை கூப்பிட்ட போது அங்கே ஜீவன் உருவாகுகிறது. காற்றையும் கடலையும் பார்த்து இயற்கையை பார்த்து பேசுகிற அமைதலாயிரு இறையாதே என்று சொன்னபோது அங்கே ஏலோஹிமுடைய வார்த்தை செயல்படுது. இயேசுடைய வார்த்தை அங்கே வல்லமையாக கிரியை செய்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில்
நம்முடைய சமூகத்தில், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் தேவன் ஒரு உருவாக்கத்தை, ஆசீர்வாதமான உருவாக்கத்தை தர நமக்கு போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த கர்த்தரை நாம் விசுவாசிப்போம், ஒப்பு கொடுப்போம். நாம் விசுவாசித்த தேவ மகிமையை நாம் காண்போம். எலோஹிம், அவர் சிருஷ்டிகர்த்தர், அவரை உருவாக்குகிறவர். அந்த உருவாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக ஒப்பு கொடுப்போம். ஆசீர்வாதமான உருவாக்கத்தை தேவன் செய்ய நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் விசேஷமாக எல்லோஹிம் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.